அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் அவர்கள் பெற்றோர் தொலைபேசி எண்ணை வெரிஃபை செய்வதற்கான கால அவகாசம் 3 நாட்களாக அதிகம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி அனுப்புகிறோன்னா அந்த ஓடிபியை நம்ம என்ன பண்ணலாம், 3 நாளைக்குள்ளே என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் எடுத்த பிறகு நம்ம எந்த மாணவருடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸ்ன்னு பாருங்கள். இப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எதை போய் எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள். இங்கே ஆரோக்கி மாதிரி இந்த லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓடிபி சப்மிஷன் அப்படின்னு ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ரைட். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓடிபி சப்மிஷன் அப்படின்ற மாடியூலில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தி லிஸ்ட் ஷோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் whom we have raised mobile number OTP verification to parents mobile number is valid only for 3 days. If the OTP screen in the student profile page is closed, the HM teacher can enter the valid OTP here. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஓடிபி அதே இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த இடத்துல வெரிஃபை ஓடிபின்ல வந்து நம்ம அங்கே கொடுத்துருவோம். ஆனால் ஓடிபி எங்கே சப்மிட் பண்ணணும், இந்த பேஜ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல தான் சப்மிட் பண்ணணும். இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 7th ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். 7th இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ மொபைல் நம்பர் சேஞ்ச் அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே சேஞ்சுன்னு இருக்கிறீங்களா, இது கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், மதர் அப்படின்றத கொடுத்துட்டு இவங்களுக்கு சென்ட் ஓடிபின்னு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரைட். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்தாச்சுங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டீட்டெயிலு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்ற இடத்துல வந்து செக் பண்ணோம்னா இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய என்ட்ரி இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மதர் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதில் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி சப்மிட் பண்ணக்கூடிய பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். இந்த 3 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? ரைட். நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் போது அங்கே சேஞ்ச் பண்ணி ஒரு ஓடிபி அனுப்பணும்னா அந்த ஓடிபியை நீங்கள் அங்கேயே போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஓடிபி என்ன பண்ணலாம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 3 டேஸ்க்குள்ளே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சப்மிட் ஆகிடும். சரிங்களா? இந்த வழிமுறைகள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி மாணவர்களுடைய ஓடிபி எண்ணை 3 நாட்களுக்குள் பெற்று இதை பதிவு செய்யலாம். ஸோ அப்போது ஓடிபி அனுப்பும் பொழுது ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் அனுப்பணும். அதை பெற்று பதிவு செய்யும் பொழுது மொபைல் நம்பர் வேலிட் வெரிஃபிகேஷன், இந்த வெரிஃபிகேஷன் ஓடிபி சப்மிஷன் இந்த டேப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும், மாணவர்களுடைய அந்த ஓடிபியை பெற்று வழங்கணும். சரிங்களா? இந்த வழிமுறை வந்து புரிஞ்சிருக்கும். இதை செய்யறதில் சிரமமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிருங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.